கலைக்கோட்டு முனிவரை சந்தித்த மன்னன் மகிழ்ச்சியில் திளைத்து பெண்களை பாராட்டுகிறான். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயணத்துல வறட்சி நீங்கி நாடு செழிக்க வேண்டி கலைக்கோட்டு முனிவரை அங்கே கூட்டிட்டு வர ராஜா உரோமபதன் மேற்கொண்ட முயற்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பாட்டுல அந்த தவ மலையான முனிவரை எதிர்கொள்ள ராஜா தன்னோட நாற்படைகளோட மந்திரிமார்களோட 2 யோசனை தூரம் போய் நின்னார்னு பார்த்தோம். இப்ப அந்த முனிவரை நேருக்கு நேர் பார்த்தாச்சு. பல வருஷமா நாட்டை வாட்டி எடுத்த வறட்சி, மக்கள் பட்ட கஷ்டம், இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு உருகின ராஜாவுக்கு இப்ப அந்த தவசியை கண்டதும் மனசு எப்படி இருக்கும்? அந்த நொடியை கம்பர் எப்படி படம் பிடிச்சிருக்கார் தெரியுமா? கேளுங்க. வீழ்ந்தனன் அடிமிசை விழிகள் நீர்த்தர வாழ்ந்தனெம் இனி என மகிழும் சிந்தையான் தாழ்ந்து எழு மாதரார் தம்மை நோக்கி நீர் பொழ்ந்தனிர் எனது இடர் புணர்ப்பினால் என்றான். அற்புதம்! எத்தனை எளிமையான வார்த்தைகள்! ஆனா ஒரு ராஜாவோட மனசுக்குள்ள நடந்த போராட்டத்தையும் அந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைச்சதும் வந்த நிம்மதியையும் அப்படியே கண்முன்னாடி நிறுத்திட்டார் கம்பர். வீழ்ந்தனன் அடிமிசை விழிகள் நீர் தர. அடேயப்பா! ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசன் ஒரு முனிவரை கண்டதும் என்ன பண்றாரு பாருங்க. அப்படியே அவர் காலில் விழுந்து வணங்குறாரு. அடிமிசை வீழ்ந்தனன் அந்த திருவடிகளிலே வீழ்ந்திட்டான். கூடவே என்ன நடக்குது? விழிகள் நீர் தர. கண்ணுலருந்து அப்படியே தாரை தாரையா தண்ணி கொட்டுது. இது பயத்துல வந்த கண்ணீரா? இல்லை, தன் நாட்டு மக்கள் படும் கஷ்டம் நீங்க போகுதேங்கிற நிம்மதி. இத்தனை நாள் மனசுல இருந்த பாரம் இறங்கி போகுதேங்கிற ஆனந்தம். அந்த ஆனந்த கண்ணீர் தான் அப்படி பெருகி வருது. வாழ்ந்தனெம் இனி என மகிழும் சிந்தையான். அப்படியே எழுந்து நின்னவர் வாய்விட்டு சொல்றார், வாழ்ந்தனெம் இனி. இனிமேல் தான் நாம எல்லாரும் வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை நாளா செத்து பிழைச்சோம், இனிமேல் தான் உண்மையான வாழ்க்கைன்னு. அப்படி சொல்லும்போது அவருடைய சிந்தை, மனசு மகிழும் சிந்தையான் அப்படியே மகிழ்ச்சியில பொங்கி வழியுது. ஒரு ராஜாவா இருந்து தான் இல்ல, நாம்னு சொல்றாரு. வாழ்ந்தனேம், நாமும் மக்களும் இனிமேல் தான் வாழப்போறோம்னு சொல்ற அந்த வார்த்தையிலே எத்தனை அன்பு, எத்தனை பொறுப்புணர்வு! அடுத்ததா அவர் யாரை பார்க்கிறார்? தாழ்ந்து எழு மாதரார் தம்மை நோக்கி. இந்த முனிவரை இங்க அழைச்சிட்டு வர யார் காரணமோ அந்த பெண்களை பார்க்கிறார். அவங்களும் ராஜாவை கண்டதும் பணிஞ்சு நின்னுட்டு இப்ப எழுந்து நிற்கிறாங்க. தாழ்ந்து எழு மாதரார், பணிந்து எழுந்து நின்ற அந்த பெண்களை பார்க்கிறார். கம்பரோட வார்த்தை பிரயோகம் பாருங்க. அந்த பெண்களோட பணிவை கூட அந்த வார்த்தையிலேயே அடக்கிட்டார். கடைசி வரி, நீர் போழ்ந்த நீர் எனது இடர் புணர்ப்பினால் என்றான். அவர்களை பார்த்து ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? நீர் போழ்ந்த நீர் எனது இடர். எனது இடர், என்னோட கஷ்டம், என்னோட துன்பம், இந்த வறட்சி, மக்கள் கஷ்டப்பட்டது, இதையெல்லாம் அவர் தன்கிட்ட வந்த கஷ்டமா பார்க்கிறார். ஒரு நல்ல தலைவன் இப்படித்தான் இருப்பான். மக்களோட கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைப்பான். அந்த கஷ்டத்தை போழ்ந்த நீர், அப்படியே பிளந்துட்டீங்க, கீறிட்டீங்க, போக்கிட்டீங்க. எதனால? புணர்ப்பினால். உங்களுடைய சாமர்த்தியத்தால, உங்களுடைய உபாயத்தால, நீங்க செஞ்ச அந்த காரியத்தால. ஒரு ராஜா தான் பட்ட கஷ்டத்தை போக்கியவர்கள்கிட்ட, அதுவும் தான் அனுப்பி வச்ச பெண்கள் கிட்ட இப்படி நெகிழ்ந்து போய் நன்றி சொல்றான் பாருங்க. இதுதான் தலைமை பண்பு. இப்போ இத பார்க்குற அந்த முனிவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்குமே. இந்த பெண்கள் வந்ததே நம்மளை இங்க கூட்டிட்டு வரதான். இவங்க நம்மள மாதிரி தவசீலர்கள் இல்ல, இந்த ராஜா அனுப்பின அழகு பதுமைகள்னு. அடுத்த பாடல்ல கலைக்கோட்டு முனிவர் இந்த வஞ்சகத்தை எப்படி உணர்ந்தார், அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்.